சீரியலை தயவு செஞ்சு முடிச்சிடுங்கப்பா என இல்லத்தரசிகள் கதரும் அளவிற்கு எதிர்நீச்சல் சீரியலில் பெண்களை வச்சு செய்கிறார் இயக்குனர் திருச்செல்வம். பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த சீரியலில் பெண்களை கொடுமைப்படுத்தினால் இல்லத்தரசிகளின் ஆதரவை அள்ளிவிடலாம்னு நினைத்து சீரியலில் குணசேகரனை வைத்து மருமகள்களை வறுத்தெடுக்கிறார். தற்போது எதிர்நீச்சல் சீரியலில் தர்ஷினிக்கு கல்யாணம் முடிக்க குணசேகரன் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருக்கையில் கல்யாணத்தை நடத்த வரும் ஐயர் மூலமாக குணசேகரனுக்கு ஆப்பு வைக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் மருமகள்கள். இன்னொரு பக்கம் ஜீவானந்தத்தை தேடி செல்லும் கொற்றவையிடம் 4 மருமகள்களும் கல்யாணத்தை நிறுத்த ஹெல்ப் கேட்க அவரும் உதவுவதாக பிராமிஸ் செய்கிறார். தர்ஷினி இருக்கும் இடத்தை தேடி அலையும் மருமகள்கள் பியூட்டிஷியனாக மண்டபத்துக்குள் நுழைய பிளான் போடுறாங்க. ஆனால் ஜீவானந்தம் தர்ஷினிக்கு கொடுத்த ஐடியா மூலமாக தர்ஷினி இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுவார். இவ்வளவு நாளாக அராஜகம் பண்ணியிருக்கும் குணசேகரனுக்கு வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு பக்காவாக பிளான் பண்ணி ஆப்பு வைக்க போறாங்க. அதனால் இந்த நாடகம் பழையபடி மீண்டும் மக்களால் விரும்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜீவானந்தம் தற்போது கோமாவில் இருந்து எழுந்துவிட்டார் என்பது போல கதை நகரப் போகிறது. இல்லை என்றால் சீரியல் மொத்தமும் சொதப்பிவிடும். இல்லத்தரசிகளின் புலம்பல் தாங்க முடியாத ஜீவானந்தம் இனி நாம் கோமாவில் இருந்தால் சரிபடாது என்று முடிச்சுக்க டிசைட் பண்ணிட்டாராம். சீரியல் ஆரம்பிச்ச நாளிலிருந்து தோற்றுப்போன பெண்கள் இந்த கல்யாணத்தின் மூலமாக ஜெயிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். அதற்கு முதல் முறையாக தர்ஷினி கல்யாணம் மூலம் குணசேகரனுக்கு பிள்ளையார் சுழி போட போகிறார். பழையபடி சீரியலை தூக்கி நிறுத்துங்க டைரக்டர் சார், இல்லைன்னா புது சீரியல்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க.